சல 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 ரெட்டை கிளவி. சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி. அதுல வந்து ஐஸ்வர்யா ராயை பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் அதுல பொருள் இல்லை, ஏன்னா அவங்க ஒரே ஆள் தான் அப்படின்றது வந்து அவர் இரட்டை கிளவின்ற கிராமரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னும் போது அது எனக்கு. திருமண மலர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சொர்ணலதா மேம். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி. அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி டைரக்டர் எழில் வந்து சுச்சுவேஷன் சொல்றப்ப நான் அந்த செட்டுக்கு வந்து பார்க்கலாமான்னு சொல்லி வைரமுத்து சார் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, எல்லா கேரக்டர்ஸையும் நோட் பண்ணி பேப்பர்ல எழுதிட்டு நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அங்க எத்தனை வீடு இருக்கு, அங்க வந்து தோட்டத்துல வந்து என்ன காய் வருது, என்ன பழம் வருது, என்ன பூ வருது, அங்க எத்தனை பறவைகள் இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு ஃபேவரட் வந்து உருவகாணி யுகபாரதி அவரோடது பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். அதுல வந்து அவர் காயினையும் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணதையும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்கள் இரண்டாவது பாட்டு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு லைன் வரும், இரவும் அல்லாது பகலும் அல்லாது பொழுதுகள் உன்னோடு கழியுமா. அது எப்படின்னா டேவும் கிடையாது நைட்டும் கிடையாது, அப்ப ரெண்டுமே இல்லாத ஒரு ஒரு இது ஃபீல் சொல்றாங்க. அங்கதான் வந்து நம்ம காதலை கழிக்கணும் அப்படின்றப்ப அது வேற மாதிரி ஒரு ஃபீல். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா. இன்னொன்னு என்னன்னா இதுல இந்த சொல்லிட்டாலே அவ காதலன்னு இருக்குல்ல, அந்த காதல்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த பாட்டை வந்து எந்த இமோஷனுக்குனாலும் போட்டுக்கலாம். சொல்றத பத்தி தான் இருக்கும். சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாழல, அதை யாருனாலும் எதுனாலும் சொல்ற மாதிரி போட்டுக்கலாம். அந்த காதல்ன்ற வார்த்தை மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கு. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணலா, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் இன்னும் கூடலா. டேக் ஒன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து ஒரு உரையாடல்ல ரொம்ப சிறப்பான ஒரு மனிதர் இருக்காங்க. இவங்களை பத்தி சொல்லணும்னா ஒரு பக்கம் கான்டென்ட் கிரியேட்டரா இருக்காங்க, ஒரு பக்கம் ஆர்கிடெக்டா இருக்காங்க, ஒரு பக்கம் சூப்பரா பாட்டு பாடுறாங்க, இன்னும் ஒரு பக்கம் விசிலும் பண்ணுவாங்க. இப்படி பற்பல திறமைகளை தனக்குள்ள அடங்கி இருக்கிற நந்தனா மேம் தான் இன்னைக்கு வந்திருக்காங்க. வணக்கம் நந்தனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம், நான் நல்லா இருக்கேன். உங்களுடைய கான்டென்ட் வீடியோஸ் நிறைய பார்த்துருக்கோம். தமிழ் பத்தி பேசுறவங்க, தமிழ் இலக்கணம் பத்தி பேசுறவங்க, அதுவும் பாட்டுக்குள்ள இலக்கணம் பத்தி பேசுறவங்கன்றப்ப முதல் ஆளா எங்களுக்கு வந்து ஞாபகம் வந்தது நீங்க தான். ரொம்ப மகிழ்ச்சி. எங்க டீம் சார்பா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் சொல்லணும், வாழ்த்துக்கள். இந்த விஷயம் நீங்க பண்றது எங்க இந்த தமிழ் இலக்கணம்லாம் வந்து நம்ம கண்டுபிடிச்சு மக்களுக்கு சொல்லலாம் அப்படின்றப்ப ஒரு விஷயம் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம பண்றப்ப இதுக்காக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த பாட்டோட இலக்கணம் எனக்கு பிடிச்சி அங்கிருந்து தான் இதை நிறைய பண்ண ஆரம்பிச்சேன் அப்படின்ற மாதிரியான பாட்டும் இலக்கணமும். ஃபர்ஸ்ட் பார்ட் 1 ஆஃப் லெட்ஸ் லேர்ன் தமிழ் கிராமர் த்ரூ தமிழ் சாங்ஸ் வந்து வைரமுத்தோட சாங்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. சல 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 ரெட்டை கிளவி. சல 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 ரெட்டை கிளவி தக 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 ரெட்டை கிளவி. அதுல வந்து ஐஸ்வர்யா ராயை பிரிக்க முடியாது, பிரிச்சாலும் அதுல பொருள் இல்லை, ஏன்னா அவங்க ஒரே ஆள் தான் அப்படின்றது வந்து அவர் இரட்டை கிளவின்ற கிராமரை வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காருன்னும் போது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அது ரொம்ப பிடிச்சிருச்சு. டாவு கட்டி தோத்து போனவை எல்லாம் கண் மூடிட்டா போட்டு போட ஆளே இல்லையடா, ஒன்னு ரெண்டு எஸ்கேப் ஆன பின்னே மூலவுதான் மூணாசத்துல முழுமை காணுமடா. ஆழ்வார்பேட்டை ஆளுடா அப்படின்ற அந்த டைட்டில் மட்டும்தான் ஒரு இது சென்னை ஸ்லாங்ல எழுதுறாரு, மற்ற எல்லாமே தூய தமிழ்ல எழுதினாரு. அப்புறம் கமல் சார் வந்து ஸ்டுடியோ போனதுக்கு அப்புறம் வந்து எல்லாத்தையுமே வந்து மாத்தினாராம், சென்னை ஸ்லாங்குக்கு மாத்தி சென்னை தமிழுக்கு ஏற்ற மாதிரி மாத்தி அப்புறமா பாடினாராம். அப்படி ஒரு வரலாறு இந்த பாட்டுக்குள்ள இருக்கு. ஐயோ இது காழுவுற லைஃப்ல ஏண்டா நழுவுற, காதல் ஒரு கடலை மாறிடா, அதை மறந்துட்டு டம்ளருக்குள் நீச்சல் ஏனடா. பெண்கள் பார்வையில இருந்து இந்த காதல் வரிகள் வந்து அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஞாபகம் வர பாடல்கள்?
ஒரு பெண்ணாக உன்மேல் நானே பேராசை கொண்டேன், உன்னை முன்னாலே பார்க்கும்போது பேசாமல் நின்றேன், இதற்காக உன்னை எதிர்பார்க்கிறேன். விண்மீன் விதையில் அந்த பாட்டுல எல்லாமே ரொம்ப ரொம்ப அழகா கியூட்டா இருக்கும். அந்த பாட்டு எல்லாமே தூரத்தில் தோன்றிடும் அந்த லைன் எல்லாமே நல்லா இருக்கும். இனிமேல் நானே நீயாவே உன் பின்னாலே போவேனே, இனி நீயும் நானும் ஒன்றாய் சேர்ந்து காதல் 2 எழுத்து. எனக்கு வந்து பர்சனலி ஒரு பாட்டு ஞாபகம் இருக்கு. திருமண மலர்கள் அப்படின்னு ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? சொர்ணலதா மேம் வாய்ஸ். திருமண மலர்கள் தருவாயா தோட்டத்தில் நான் வைத்த பூச்செடி. அந்த பாட்டு எழுதுறதுக்கு முன்னாடி டைரக்டர் எழில் வந்து சுச்சுவேஷன் சொல்றப்ப நான் அந்த செட்டுக்கு வந்து பார்க்கலாமான்னு சொல்லி வைரமுத்து சார் வந்து அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிட்டு அந்த படத்துல வந்து நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. எல்லா கேரக்டர்ஸையும் நோட் பண்ணி பேப்பர்ல எழுதிட்டு நோட்ஸ் எடுத்து அதுக்கப்புறம் அங்க எத்தனை வீடு இருக்கு, அங்க வந்து தோட்டத்துல வந்து என்ன காய் வருது, என்ன பழம் வருது, என்ன பூ வருது, அங்க எத்தனை பறவைகள் இருக்கு அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா வந்து டியூன் கொடுத்து அதுக்கப்புறமா எழுதும்போது தான் வந்து அந்த பாட்டுக்குள்ள நீங்க வந்து அந்த படத்தையும் ஃபீல் பண்ணியும் உங்களையும் நீங்க ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். திருமண மலர்கள் தருவாயா, என் வீட்டுக்குள் நான் வைத்த தோட்டத்தில் மாதுளை இது அப்படின்னு சொல்லிட்டு மாதுளை, பூச்செடி, அதுக்கப்புறம் வீட்டுல இருக்கிற தாத்தா, மாமா எல்லாரையும் சொல்லியிருப்பாங்க, தோழியை பத்தி சொல்லியிருப்பாங்க. அடுத்தது வந்து தன்னுடைய காதல் கணவனை பத்தியும் எனக்கு வந்து யார் அந்த வரப்போறாங்கன்றத பத்தியும் சொல்லியிருப்பாங்க. 2 வீடு இருக்குன்றதுனால அந்த 2 வீடு ரெஃபரன்ஸும் இருக்கும். தினம் ஒரு கனியை தருவாயா வீட்டுக்குள் நான் வைத்த மாதுளை. அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணோட பார்வையில இருந்து சொல்லியிருப்பாங்க. சொர்ணலதா மேம் வாய்ஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு. எனக்கு ஃபேவரட் வந்து உருவகாணி, யுகபாரதி அவரோடது பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன். பல்லாங்குழியின் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நாள். அதுல வந்து அவரு காயினையும் மற்ற விஷயங்களை கம்பேர் பண்ணதையும் அது ரொம்ப சூப்பரா இருக்கும். சிவந்து பூவின் நடுவில் பார்த்தேன் தேசிய கொடியில் சக்கர பார்த்தேன் இரவில் ஒரு நாள் பௌர்ணமி பார்த்தேன். ஆனா அதுல மறைமுகமா அது வந்திருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. அந்த அந்த வீடியோவும் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன். அவரை பார்த்திருக்கீங்களா? யுகபாரதி சப்போஸ் பார்த்தா என்ன கேட்பீங்க? பார்த்தா ம். எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. பிரிவும் சந்திப்போம் படத்துல வந்து 5 பாடலுக்குமே 5 அணிகளை வச்சு எழுதியிருப்பாரு. அந்த அணிகள் நானும் தேடி பார்த்தேன், என்னால கண்டுபிடிக்க முடியல எந்தெந்த அணி எந்தெந்த பாடலுக்கு யூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. அதை தான் கேட்பேன் நான். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கிற ஒரு பாட்டு வந்து இந்த காதல் பிசாசே பாட்டு. அதுக்கு வந்து அவர் சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி வந்து வித்யாசாகர்கிட்ட கொண்டு போறப்ப அவர் வந்து இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் தூக்கத்துல இருந்து பிசாசே அப்படின்னு நம்ம வந்து காதலை எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து எழுதின அந்த ஸ்டோரியை ரொம்ப இன்ஸ்பைரிங்கா அவர் சொல்லியிருப்பாரு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வரிகளாவே உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சொல்லிட்டேனே இவ காதல சொல்லும் போதே சோகம் தாழல. லவ் சக்சஸ் அப்படின்னாலே வந்து நிறைய வார்த்தைகள் வந்து வச்சு பாட்டுலாம் வந்துச்சு. அப்போ வந்து சொன்னாங்க நார்மலா கேஷுவலா பேசுற வார்த்தை ஏதாவது அப்படின்றப்ப டைரக்டர் வந்து சொன்னாங்க அவ சொல்லிட்டா அப்படின்ற மாதிரி வச்சுங்க, அதையே பல்லவியா வச்சிடலாம், சொல்லிட்டாலே அவ காதல் அப்படின்ற மாதிரி அது வச்சிருப்பாங்க. இன்னொன்னு என்னன்னா இதுல இந்த சொல்லிட்டாலே அவ காதலன்னு இருக்குல்ல, அந்த காதல்ன்ற வார்த்தையை மட்டும் எடுத்துட்டோம்னா இந்த பாட்டை வந்து எந்த இமோஷனுக்குனாலும் போட்டுக்கலாம். சொல்றத பத்தி தான் இருக்கும். சொல்லிட்டாலே அவ காதல, சொல்லும் போதே சுகம் தாழல, அதை யாருனாலும் எதுனாலும் சொல்ற மாதிரி போட்டுக்கலாம். அந்த காதல்ன்ற வார்த்தை மட்டும்தான் இந்த சிச்சுவேஷனுக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கு. இது போல ஒரு வார்த்தையை யாரிடமோ சொல்ல தோணல, இனி வேறொரு வார்த்தையை பேசிடவும் இன்னும் கூடல. ஒரு உமன் கான்டென்ட் கிரியேட்டரா இப்போ வந்து ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா நீங்க ஃபேஸ் பண்ற ஸ்ட்ரகிள், ஏன்னா எல்லாரும் வீடியோ பார்த்துருவாங்க, ஒரு ஈஸியா வந்து எடிட் பண்ணிட்டு இந்த பொண்ணு போடுறாங்க உங்களுக்கு வியூஸ் வந்துருப்பா அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ட்ரகிள் எவ்வளவு கஷ்டப்படுவீங்க ஒரு வீடியோ பண்றதுக்கு? நம்ம தனியா ஒரு கான்டென்ட் கிரியேட் பண்ணும்போது ரொம்ப டைம் கன்சியூமிங்கான ஒரு விஷயம் கான்டென்ட் கிரியேஷன். ஆனா வந்து அந்த ப்ராசஸை யாருமே பார்க்க மாட்டாங்க, அந்த அவுட்புட்டை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த அவுட்புட் பார்த்துட்டு நம்ம சீரீஸ் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸை தாண்டி தான் வந்திருப்போம். அந்த அவுட்புட்டில் ஏதாவது சின்ன குறை இருந்தாலும் அதை வந்து பெருசாக பேசுறது, ட்ரெஸ்ஸை வந்து கமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே
அதுவும் ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிரியேட்டரா இருக்கும்போது ஒரு பொண்ணுன்னா அழகாவே இருக்கணும், மேக்கப் போட என்னைய கேட்டிருக்காங்க, நீங்க ஏன் மேக்கப் போட மாட்டீங்க அப்படிலாம் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப அபத்தமான கேள்விதான். மேக்கப் போடாட்டி என்ன? ம். அந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் தான் இருக்கு. அந்த அந்த கமெண்ட்ஸ்ல வந்து அது Facebookல தான் ரொம்ப அதிகமா இருக்கும். இன்ஸ்டால கூட அவ்வளவா இருக்கும். ஆனா அவ்வளவா இருக்காது. Facebookல வந்து ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கும். கமெண்ட்டு, டிஎம்ஸு. அத தாண்டி வந்துட்டாலே வந்து நம்ம எதனாலும் ஐயையோ! இதுக்கா அழுவுற? லைஃப்ல ஏன்டா நழுவுற? பெண் கவிஞர்களை பத்தி பேசலாம். ஏன்னா ரொம்ப நிறைய பேர் இல்ல, இப்பதான் அப்கமிங்ல நிறைய பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க. பார்வதி மீரா, தாமரை இருக்கு. கண்கள் இரண்டால் பாட்டு நீங்க கேட்டிருந்தீங்கன்னா அதுல வந்து ஒரு லைன் வரும், இரவும் அல்லாது பகலும் அல்லாது பொழுதுகள் உன்னோடு கழியுமா. அது எப்படின்னா டேவும் கிடையாது நைட்டும் கிடையாது, அப்ப ரெண்டுமே இல்லாத ஒரு ஒரு இது ஃபீல் சொல்றாங்க. அங்கதான் வந்து நம்ம காதலை கழிக்கணும் அப்படின்றப்ப அது வேற மாதிரி ஒரு ஃபீல். இரவும் அல்லாத பகலும் அல்லாத பொழுதுகள் உன்னோடு கழியுமா. எனக்கு ரோஹிணி இருக்காங்க ஆக்ட்ரஸ். ஆ. அவங்க வந்து மின்னும் பனிச்சாரல் அதுல வந்து ஒரு இது எழுதியிருப்பாங்க. அதுல ஸ்டார்டிங் ஒரு 4-5 லைன் வரும். இன்னும் பாரிச்சாறு உள்ளெஞ்சில் சேர்ந்தாளே கண்ணில் உன்னை வைத்து பெண் தைத்து அதுல வந்து பொன்மான் இவளா அப்படின்னு எழுதியிருப்பாங்க. அதுதான் நான் அடுத்த கிராமர் கான்செப்ட் வச்சிருக்கேன். Okay. அது என்னன்னா ஜோதிகா வந்து அதுல வந்து நடிப்பாங்க. ஆ. அது அதை வச்சுதான் அவங்க வந்து அவ நடிக்கிறா, அவ வந்து ஃபேக்கான தங்கம் அப்படி எழுதுனதாதான் அவங்க சொன்னாங்க. Okay. அது அந்த மாதிரி லைன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கப்புறம் உமாதேவி வந்து நிறைய சோஷியல் கருத்துக்கள்லாம் உள்ள கொண்டு வருவாங்க. பறை இசை, மாட்டுக்கறி, இந்த மாதிரி நிறைய கொண்டு வருவாங்க. அது நல்லா இருக்கும், எளிமையாவும் இருக்கும். அதே மாதிரி அந்த மெட்ராஸ் படத்துல ஒரு பாட்டு வரும், அண்ணாந்து பாக்கின்ற கொக்கு நீ அடி. அந்த விஷயம்லாம் வந்து ஒரு பெண்ணை வந்து அவ்வளவு அழகா வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. அது வரைக்குமே பாடலாசிரியர்கள் என்ன சொல்லுவாங்க, ஆணை சார்ந்து நிறைய விஷயங்கள் எழுதியிருப்பாங்க. அப்பதான் ஒரு பெண்ணை வந்து அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு அப்படின்ற அந்த ரெஃபரன்ஸ்லாம் வந்து அவ்வளவு சூப்பரா கொடுத்துருப்பாங்க. அண்ணாந்து பார்க்கின்ற கொக்கு நானடி அந்த விண்மீனி அடி. ரெகக்னைசேஷன் நிறைய பேர் வந்து பண்றாங்க அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கிடைச்ச ரெகக்னைசேஷன். அப்புறம் நாங்கள் ரீசெண்டாக வந்து விவேக் அண்ணா வந்து பிஹைண்ட் நோட்ஸ் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க, இந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரச்சத்தை பற்றி ஒரு பொண்ணு பேசியிருக்காங்க. அதை பற்றி அவங்க பேசுகிறப்ப எனக்கு இன்னும் நிறைய பாட்டு எழுதணுன்றது. ஏன்னா நிறைய பேர் நம்ம ஒர்க் பண்ணுறோம், யாருக்காக பண்ணுறோமோ அவங்கள்ட்டே அது சேர்றப்ப அது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை பற்றி எனக்கு அவர் வீடியோ ரிலீஸ் ஆகி ஒரு 1 வீக் கழிச்சு தான் நான் இந்த வீடியோவை பார்த்தேன். அந்த ஃபேஸ் நான் எப்படி இருந்தேன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு சூழலாக தான் இருந்துச்சு. என்ன பண்ணுறோம் வாழ்க்கையில், அடுத்து என்ன பண்ணுறது, காசு இல்லை, ஃபினான்ஷியலாக கஷ்டம் எல்லாமே இருக்கும்போது திடீர்னு அப்படி ஒரு ரெக்கக்னிஷன் வந்து கிடைக்கும்போது அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே ஒரு 1/2 மணி நேரம் அழுகதான் செஞ்சேன். நான் ஓன்னு அழுதேன். அது ரொம்ப சந்தோஷம், அந்த ரொம்ப ஹாப்பி. அந்த வீடியோ உனக்குத்தான் பாட்டுல இருக்கிற அந்த எக்ஸ்பிளனேஷன் சொல்ல முடியுமா? ஓகே, உனக்குத்தான் பாட்டுல வந்து ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சங்கள் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப நீங்கா நிழல்ல வந்து நிழல்ன்றது வந்து ஒரு நவுன். அந்த பெயரெச்சத்துக்கு முன்னாடி ஒரு நெகட்டிவான ஒரு வார்த்தை, அதான் எதிர்மறையா. இப்ப நீங்காத, நீங்கும்ன்றதுக்கு எதிர்மறையா ஆப்போசிட்டான வார்த்தை தான் நீங்காத. அந்த நீங்காதன்னு வர்ற வார்த்தையில இறுதி எழுத்து தா வந்து விட்டு போகுது. தாவை விட்டுட்டு நீங்கா நிழல் அப்படின்னு வர்றதுதான் அந்த ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். அதை தான் வந்து இப்போ ஒரு இடத்துல யூஸ் பண்ணியிருந்தா கூட நம்ம அதிகமா வந்து அதை நோட் பண்ணியிருக்க மாட்டோம். அதை 5 இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாரு விவேக். அது வந்து யாரும் நோட் பண்ணாங்களான்னு தெரியல. அது டக்குன்னு நோட் பண்ணி இதுதான் இப்போ வரைக்குமே நான் ஸ்கூல்ல படிச்சதை வச்சுதான் நான் வந்து போட்டுட்டு இருக்கேன். நம்ம இது படிச்சிருக்கோமே, இதுதான் அதுவா அப்படின்னு டபுள் செக் பண்ணி பார்த்துக்குவோம் அப்படின்னு போய் பார்த்தேன். அதுதான் இது. சரி, அதை ஒரு கண்டென்ட்டா கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டு. ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. இன்னும் நிறைய விஷயங்கள், நிறைய இடங்களுக்கு நீங்க போகணும். லைஃப் ஹேஸ் த ஜேர்னி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு பஸ்ல ஏறி உட்காடுறோம், நம்ம ஸ்கூல்ல ஒரு ஸ்டாப் பண்ணிக்குவோம், அடுத்த ஸ்டாப் காலேஜ்ல இருக்கோம், நீங்க அப்புறம் அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயத்த கடந்து போவீங்க. அந்த மாதிரி உங்க ஜேர்னில
இன்னும் இன்னும் நிறைய தூரங்கள் போகணும், நிறைய உயரங்கள் போகணும். எங்கள் டேக் ஒன் டீம் சார்பாக மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இன்னும் பல வெற்றிகளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி. உங்கள் நேரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்கும் நிறைய பாடல்கள் பாடினதுக்கும். எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த இன்டர்வியூ? எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். பயமா இருந்துச்சு ஏன்னா இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ. இந்த மாதிரி ஒருத்தரை பிக் பண்ணி இன்டர்வியூ கூப்பிடுறதுன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸ் இந்த மாதிரி கூப்பிடுங்க. எல்லாருக்கும் தெரியாத கிரியேட்டர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, இந்த மாதிரி வேல்யூ ப்ரொவைட் பண்ற கிரியேட்டர்ஸ், அவங்கள கூப்பிட்டு இன்னும் நிறைய நீங்க பண்ணணும். கண்டிப்பா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி கண்டிப்பா அடுத்தடுத்து நிறைய கான்டென்ட் கிரியேட்டர்ஸோட பேசுவோம். மீண்டும் இது மாதிரி ஒரு கலகலப்பான சந்தோஷமான ஒரு மன மகிழ்ச்சியோடு இருக்கிற ஒரு உரையாடல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழண்டா ரமேஷ். நன்றி, வணக்கம்.